அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எந்தளவு சப்போர்ட் கொடுக்க முடியுமோ எல்லாமே நம்ம சேனலில் ரிசோர்ஸஸ் இருக்குது. இந்த வீடியோ எதுக்குன்னா ஓவராலாக ஸ்டார்ட் டு எண்ட் நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ரெண்டு வகையாக நம்ம வந்து பிரிக்கலாம். புக் பேக் கொஷின் ஒரு சைடு நம்ம வந்து வச்சுக்கலாம், இன்னொரு சைடு வந்து கிரியேட்டிவ் அப்படின்னா புக்கு இன்சைட் கொஷின்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ நியர்லி 70% மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்கில் இருந்து தான் கேட்பாங்க. ஸோ ஆல்வேஸ் நான் என்ன சஜஸ்ட் பண்ணணும்னா, இப்போ நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, இன்னும் கூட இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் புக் பேக் 1 மார்க் படிக்காமல் இருப்பீங்க. ஸோ ஒரு கெமிஸ்ட்ரி மேக்ஸ்னா பரவாயில்ல, நிறையா இருக்கும். உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும், 5 அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு லெசனுக்கே. ஸோ தாராளமாக இப்போ படிக்க ஆரம்பிச்சா கூட நீங்கள் வந்து 1 மார்க்கை கவர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு புக் பேக் 1 மார்க்கை கவர் பண்ணிவிடுங்க. டன்னா. நெக்ஸ்ட் இருக்குது கொஷின்ஸ். ஸோ 5 மார்க்லேருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ 5 மார்க் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டு எண்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? பேராமீட்டர்ஸ் வித்தவுட் டைப். அடுத்த கொஸ்டின் என்னது? வேரியஸ் பட்டன்ஸ் இன் மேட்பிளாட்லிப் விண்டோ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் சார்ட், அடுத்து எக்ஸ் லேபிள்னா ஒய் லேபிள்னா இப்படி இந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்படி நம்ம வந்து ஸ்டார்ட் டு எண்ட் மொத்தம் ஒரு 60 to 5 மார்க்ஸ் வந்து உங்கள் புக்கில் இருக்குது. எல்லாத்துக்குமே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். இந்த பிளேலிஸ்ட் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இந்த பிளேலிஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா எல்லா 5 மார்க்குமே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் ஒரு 5 மார்க் படிக்கலாம்னு வச்சுக்கோங்க, பைனரி சர்ச் அது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இப்போ பைனரி சர்ச் நான் வந்து படிக்கல, உங்களுக்கு வந்து புக்கை பார்க்குறீங்க புரியல, நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம பிளேலிஸ்ட்டுக்கு போயிட்டு அதை நீங்கள் வந்து தேடி படிக்கலாம். இப்போ இன்னொரு உதாரணம் எடுக்கிறேன். ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் இன் பைத்தான் சாப்டர் 8ல் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டின் எப்படி படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதை எடுத்து படிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் வந்து 5 மார்க்ஸ் வந்து கவர் பண்ணிடுங்க. ஸோ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் வந்து கொடுக்கல உங்களுக்கு, உங்கள் டீச்சர்ஸ் யாராச்சும் சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க் அண்ட் 3 மார்க். ஸோ புக் பேக்ஸ் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து காமனாக 90 மேலே எடுத்துடலாம், அதாவது 60 மேலே வந்து எடுத்துடலாம். இப்போ 70க்கு 70 எடுக்கணும்னா 2 திங் நீங்கள் வந்து டேக்கிள் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு திங் என்னன்னா இன்சைடு 1 மார்க், கிரியேட்டிவ் 1 மார்க். இது வந்து ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன், இதை நீங்கள் வந்து கடக்கணும். ரெண்டாவது மைல் ஸ்டோன் என்னன்னா உங்களுடைய கம்பல்சரி கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கம்பல்சரி கொஷினுக்கு நம்ம போகலாமே. ஸோ கம்பல்சரி கொஷின் அண்ட் கிரியேட்டிவ் 1 மார்க் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80%க்கு மேலே உங்களுக்கு எங்கேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா பைத்தான் தான். ஸோ பைத்தான் கிளியராக இருங்க, அதாவது சாப்டர் 5ல ஆரம்பிச்சு சாப்டர் 10 வரைக்கும் ஸ்டார்ட் டு எண்ட் நீங்கள் வந்து கிளியராக இருக்கணும். கிளியராக இருக்கணும்னா நான் புக்கு ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணுறதை நான் வந்து சொல்லலை, கான்செப்ட்ஸ் கிளியராக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன், ஆஸ்ட்ரிக் இந்த ஸ்டார் ஆப்ரேட்டர் இருக்குது, சென்னைன்னு இருக்குது, ஸ்டார் போட்டு நான் 3 போட்டேன்னா என்ன அவுட்புட் வரும்? ஒன்றும் இல்லை, சென்னை 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 3 வாட்டி வரும் ரெப்பிடேஷன். இதுதான் கேட்குறாங்க கம்பல்சரி 2 மார்க்ல. ஸோ இன்னொரு உதாரணம் எடுக்கணுமே, ஒரு ஃபார் லூப் இருக்குது, ஃபார் லூப்பை ரிவர்ஸில் கொடுப்பான், 30ல் ஆரம்பிச்சு 3ல முடிச்சு 3 வந்து ஸ்டெப் வேல்யூ வைப்பான். உங்களுக்கு அப்போ என்னென்ன வேல்யூஸ் வருது அது உங்களுக்கு வந்து தெரியணும். இன்னொரு சில உதாரணம் கொடுக்கணும், உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் உங்களுக்கு போனான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் இருக்குதுல்ல, ஸோ ஸ்லைசிங் 8th சாப்டர்ல ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ மதுரை இன்னொன்று இருக்குது. ஸோ 0 to 5 அந்த இண்டெக்ஸ் வரைக்கும் மட்டும் ஸ்லைஸ் பண்ணி எடுப்பான். ஸோ இந்த மாதிரி ஸ்லைசிங்லேருந்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி பைத்தான்லேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிக அளவில் இருக்குது. ஓகேவா? ஸோ பைத்தானில் நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ 1 மார்க்ஸும் அதே மாதிரி தான். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பேக் படிக்கிறீங்களா, படிக்கும் போதே நீங்கள் அதை புரிஞ்சு படிச்சிங்கன்னா மோஸ்ட்லி இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து டேக்கிள் பண்ணிடலாம். ஸோ 3/4% மேலே, ஸோ லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர்ஸ் இந்த பைத்தான் தான் உங்களுக்கு கம்பல்சரி அண்ட் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால அதை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடுங்க. அகெயின் நான் சொன்ன ப்ரியாரிட்டி ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி புக் பேக் 1 மார்க்ஸ் அண்ட் புக் பேக் கொஷின்ஸ். ஸோ தென் உங்களுடைய பைத்தான் கான்செப்ட். ஸோ இந்த கிரியேட்டிவ் கொஷின்ஸ்லாம் எப்படி அட்டன் பண்ணுறது நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பேட்டர்ன்ஸ்னு சொல்லிட்டு, அங்கே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த பைத்தான் ஸ்லைசிங் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே கற்றுக் கொடுத்துருப்பேன். ஸோ இன்னும் உங்களுக்கு பைத்தான் அட்வான்ஸ்டா, லைக் உங்கள் புக்கில் இருக்க ஒவ்வொரு சாப்டர் கற்றுக்கணும், லிஸ்ட் நான் கற்றுக்கணும், டப்பிள் நான் கற்றுக்கணும் அப்போதான் நினச்சிங்கன்னா நம்ம பைத்தான் பிளேலிஸ்ட் இருக்குது. அஃப்கோர்ஸ் டைம் இல்லை, நான் ப்ரியாரிட்டி சொல்லியிருக்கேன், அந்த ப்ரியாரிட்டி வைஸ் நீங்கள் வந்து பார்த்துங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ சென்டம் எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக நான் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ ஜஸ்ட் 7 minutes என்னமோ தான் நினைக்கிறேன் அந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இதெல்லாம் தேவைப்படுறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி ப்ரியாரிட்டி வைஸ் படிங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஈஸியான எக்ஸாம். ஸோ கிளாஸில் எடுத்தீங்கன்னா இப்போ மேக்ஸ்லலாம் சென்டம் எடுத்திருக்கோம்னா ஒருத்தன் இல்லை 2 பேர் தான் இருப்பான். ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸில் 8, 10 இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரென்த் வந்து சென்டம் எடுத்த ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ அந்தளவு ஈஸியாக தான் இருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர். ஸோ பயப்படாமல் போங்க, நீங்கள் படித்தது தான் வரும். ஸோ படித்ததை நல்ல தெளிவாக படித்து அங்கே எக்ஸாம் ஹாலில் இதை அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள்.